Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு டீப் நெக் ஆல்ட்ரேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த குர்த்தில பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க நெக் டிசைன் கிழிஞ்சிருக்கு. அது இல்லாம இந்த நெக்கும் கொஞ்சம் லோ நெக்கா இருக்கு. சோ இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஆல்டர் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்க பீஸ் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா தான் இருக்கு. சோ இது ஃபுல்லா பிரிக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த ஒரு பீஸை மட்டும் பிரிச்சுட்டு நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஸோ இந்த மேலே இருந்த ஒரு பீஸை மட்டும் பிரிச்சுட்டேன். இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம ஒரு கிளாத் வச்சு அட்டாச் பண்ணணும். இதுக்கு வந்து இதே கலர் இருக்க மாதிரி ஒரு லென்த்தி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நல்ல சைடு வந்து வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இந்த கிளாத்தோட சென்டரில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட அகலம் வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்கும். ஸோ மிடில் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 3 சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம எங்கே வைக்கணும், சென்டரில் வந்து எந்த இடத்துல இது வரும்னு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக சென்டர் செட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து பா மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நெக்கு இன்னும் டீப்பாக இருக்குது, இன்னும் மேலே வரணும்னா இந்த கிளாத்தை நம்ம வந்து இந்த மாதிரி எங்கே வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்க கிளாத் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அகலம் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். எனக்கு வந்து சென்டரை மட்டும் கவர் பண்ணால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை சென்டரில் கரெக்டாக வச்சுட்டு 3 பக்கத்துலையும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கும். ஸோ இதுக்கு மேட்சிங்கான கலரில் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இந்த பேக் நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் நெக்கு கீழ்ப்பக்கமாக துணி மாட்டிக்காமல் நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணணும். தள்ளி இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனில் கூட நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனுக்கு வந்து நமக்கு நல்லா டைலரிங் தெரியணும், ட்ரெஸ் எல்லாம் தைக்க தெரியணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காக தையல் மிஷின் நல்லா ஓட்ட தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கரெக்டாக போட தெரிஞ்சாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெக்குக்கு க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து இந்த கிளாத் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக்கில் இருந்த கிளாத்தோட 3 பக்கம் ஓரத்தையும் வந்து இந்த நெக்கில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்போ வந்து இந்த பேக் பீஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இப்போ நான் மார்க் பண்ணது. 3 பக்கத்துலையும் இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தைக்கும் போது பேக் நெக் வந்து இந்த ஸ்டிச்சிங்கில் மாட்டிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த சிம்பிள் நெக் ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.